Taste the Daily. ஸ்டாலின் அரசின் அராஜக காவல்துறையை கண்டித்து தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் சிவகங்கையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு அரக்கர்கள் போல் முகமூடி அணிந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று விடிய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். அப்போது பேசிய நிர்வாகிகள், சென்னையில் கடந்த 12ஆம் தேதி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சாலை பணியாளர்களை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அரக்கத்தனமாக கைது செய்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்வதாக தெரிவித்தனர். போராட்டங்கள் தீவிரமாகும். செங்கல்பட்டு மாவட்டம் அணைக்கட்டு கிராமத்தில் அடிப்படை வசதியின்றி இட நெருக்கடியில் தவிக்கும் மக்கள் தங்களுக்கு பட்டா வேண்டி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்ட கிராமத்தினர் தங்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற தரமான குடிநீர் மற்றும் இலவச வீட்டுமனை வழங்குவது உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அவலத்தை வெளிப்படுத்தும் விதமாக 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரை ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டது பரபரப்பானது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு மனு நாள் முகாமில் இலவச குடியிருப்பு வீடு கேட்டு திருநங்கைகள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பெற்றோர்களை பிரிந்து தனியாக வாடகை வீட்டில் வசிக்கும் தங்களுக்கு போதிய வருவாயின்றி வாடகை கொடுக்க முடியாமல் திணறுவதாக தெரிவித்த திருநங்கைகள் இருளகுப்பத்தில் ஸ்டாலின் அரசு கட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் தங்களுக்கும் வீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அந்த வீட்டுக்கு வாடகை மாச வாடகை ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்தால் 1000 ரூபாய் கேட்குறாங்க. எங்களால் பேர் வச்சுருக்கிறோம், எங்களால் முடியல ஐயா, எங்களுக்கு காலி பண்ண சொல்கிறாங்க. இவ்வளோ இடம் இல்லாத நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், வீடு இல்லாத பிள்ளைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா. அந்த அரசாங்கம் எங்களுக்கு உதவி பண்ணணும். அரசாங்கத்துலேருந்து நிதி உதவி வேணும், எங்களுக்கு லோன் வேணும். இதுமாரி பிள்ளைங்களுக்கு அதாவது எல்லாம் படித்த பிள்ளைங்க தான் இருக்குதுங்க. தகுதிக்கு தகுந்த வேலை கிடைச்சாகணும்.